ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பிப்ரவரி மந்த் அண்ட் மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிப்ரவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லிங்க்கும் அதே மாதிரி மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பைலிங்கலாகவே, அதாவது ரெண்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டு வெர்ஷன்லையுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு தமிழில் படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கிறவங்களும் அதுக்கான தனி பிடிஎஃப் அப்படிங்கிறதும் இருக்குது. சரிங்களா, இங்கிலீஷ் வெர்ஷனுக்கான பிடிஎஃப் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது முதல்ல எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நிறைய பேருக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன இப்போ இருக்கக்கூடிய டைமில் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்லி நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுடைய சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் வைஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, அதே மாதிரி நமக்கு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி நமக்கு சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி எப்பயுமே நமக்கு வந்து கேட்பாங்க. அண்ட் இது இல்லாமல் நமக்கு இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இன்டெரக்டான, அதாவது டேரெக்டாக நமக்கு சிலபஸில் நமக்கு கன்னட ஹிஸ்ட்ரியும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் கொடுக்கல அப்படின்னாலும் அது பேஸ் பண்ணி சம்பந்தமான விஷயங்களும் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால ஸோ அது சம்பந்தமான விஷயங்களும் நான் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, அண்ட் அது இல்லாமல் நமக்கு இந்த ஸ்கீம்ஸ்க்கு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், மாநாடு, அதே மாதிரி வந்துட்டு விருதுகள், விளையாட்டு, இதெல்லாம் வந்து எப்பயுமே ஜென்ரலாக வந்து கேட்கக்கூடியது. ஸோ இப்பயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால அதுவுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ மெயினாக டிஎன்பிஎஸ்சியோட இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு, போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்களும் இதை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பிரித்து சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோமோ இல்லையா, அதுக்கு அது எஸ்ஐ போலீஸ்க்கு என்னென்னலாம் படிக்க தேவையாக இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கும். அங்கேயும் இங்கே விருதுகள், விளையாட்டு, அதே மாதிரி நியமனங்கள், இந்த மாதிரி மாநாடுகள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ அவங்க பிசிஎஸ்ஐக்கு படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குரூப் 1 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டே இருக்கும். ஸோ குரூப் 1 படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 2 2A பிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, மெயின்ஸுக்கு குரூப் 2A மெயின்ஸுக்கு படிக்கிறவங்களும் இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்க்கு இது செட் ஆகாது. மற்றபடி வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இது தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் முடிஞ்ச வரைக்கும் எதுவும் மிஸ் ஆகாமல் எல்லா இம்பார்ட்டன்டான விஷயங்களும் கம்பைல் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக படிக்கிறதுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரோல், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு சொல்லலை. எல்லா சப்ஜெக்ட் வைஸாக நமக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ ஜியாகிரஃபிக்கு 5 கொஸ்டின் தான், எக்கனாமி அதே மாதிரி நமக்கு இதுக்கு சயின்ஸுக்கு 5 கொஸ்டின் தான், ஐஎன்எம்க்கு 5 தான், ஹிஸ்ட்ரிக்கு 5 தான். ஏன்னா அது ரெண்டும் சேர்த்து 10 தான் சொல்லியிருக்காங்கிறனால மொத்தமாக வந்து 5 தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ டோட்டலாகவே எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கே 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 6 to 8 கொஸ்டின் அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. முன்னாடியெல்லாம் 10 கொஸ்டின் 5 கொஸ்டின்லாம் கேட்பாங்க. சரிங்களா, இப்போ சமீப காலங்களில் ஆவரேஜாக வந்து ஒரு 8 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி கொடுக்காம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கனால இப்போ நம்ம இந்த எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமாக இருக்கலாம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகளெல்லாம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக கொடுத்துருக்கனால அதில் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பங்கு வந்து அதிகமாக இருக்கிறது, கேள்விகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக எப்பயுமே கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 8 கேள்விங்கிறது கேட்கலாம், அல்லது 10 கேள்வி வரைக்குமே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ்லாம் அதிகமான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கனால அதில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரோல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 கொஸ்டின் தான், ஜியாகிரஃபி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், இதெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு 5 கொஸ்டின் தான். அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான பார்ட்டை வந்து நம்ம பின்னாடி வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிரும். சரிங்களா, நிறைய பேர் தமிழுக்கான உளுந்து புது சிலபஸ் அப்படிங்கிற உளுந்து படிப்பீங்க. தமிழை படித்தாலும் சரி, மேக்ஸில் சரி, தமிழில் நம்ம ஒரு 90 எடுத்துட்டோம், 95 எடுத்துட்டோம் அப்படின்னாலும் சரி, மேக்ஸில் ஒரு 20+ எடுத்துட்டோம் அப்படின்னாலும் சரி, ஜிஎஸ்ல 75ல் யாரெல்லாம் வந்து ஒரு 60+ எடுக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 55+, 60+ எடுக்கிறாங்களோ அவங்களால தான் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, அதுதான் எழுதப்படாத ஒரு ரூல். ஏன் அப்படின்னா ஓவராலான மார்க் தான் நமக்கு தேவை. சரிங்களா, அப்படிங்கிறப்ப தமிழில் ஓரளவுக்கு, மேக்ஸில் ஓரளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலும் ஜிஎஸ்லேயே நம்ம ரோல் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸான ரோல். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் யாரும் ஜென்ரலாக படிக்க மாட்டாங்க. மற்றவங்க படிக்காத இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் அந்த கட் ஆஃபை தாண்டினா ஒரு மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருங்க. ஸோ உங்களால் கஷ்டப்பட்டு படிக்கிற அளவுக்கு இருக்காது. லாஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நமக்கு ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் பிப்ரவரி, மார்ச்சுக்கானது இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏப்ரல், மேக்கானது ஷேர் பண்ணிடுறேன். ஸோ 5 மாதம் ஆயிடுச்சு. டைம் இருந்துச்சு அப்படின்னா நவம்பர், டிசம்பருக்கானதும் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஒரு 7 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் திருப்பி ரிப்பீட்டாக வந்து பார்த்துட்டு இருங்க. ஸோ இது நீங்கள் இப்போ கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு பாதிக்கு மேலே கொஸ்டின் உங்களால் அடிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிருவீங்க. சரிங்களா, அந்த மாதிரி தான் முக்கியமானது எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் இப்போ ரீசென்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் நடந்த நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான
இல்லாமல் பழைய விஷயங்கள் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு கண்டென்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா, இப்போ சம்மந்தமாக சட்ட மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அது சம்மந்தமான இதுக்கு முன்னாடி நடந்த மேட்டர்லாம் என்ன, அரசியலமைப்பில் அதை பற்றின என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டோட தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்டாலும் அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ அதனால் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அதுதான் மெயின். ஸோ இது வந்து பிப்ரவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்து வச்சு கரெக்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து இதே வந்து உங்களுக்கு ஒரு புக்காக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஒரு 6 மந்த்து லாஸ்ட் ஒரு 1 இயர்க்கானது வந்து புக்காக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த பிடிஎஃபே ஒரு புக்காக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக ஒரு போலும் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் பாதி பேர் வந்து புக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க, பாதி பேர் வந்துட்டு இல்லை பிடிஎஃபே போதும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம புக்காக ரெடி பண்ணி கொடுக்குறதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டைமில் மட்டும் தான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்து சேர்க்க முடியும். ஸோ அது இல்லாமல் புக்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா கம்மியாக ஒரு 500 காப்பி 200 காப்பி அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ 1000 2000 3000 அந்த மாதிரி தான் வந்து ஒரு புக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா பிரிண்டிங்கில் அந்த மாதிரி தான் கொடுத்து அவங்கள்ட்ட வந்து வாங்க முடியும். அப்போ தான் கம்மியான ப்ரைஸ்க்கும் உங்களுக்கும் வந்து கொடுக்க முடியும். ஸோ பாதி பேர் தான் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த புக்காக உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கறதுக்கான ஒர்க்கை இப்போதைக்கு பண்ணலை. ஸோ பிடிஎஃபாக தான் நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிஎஃபாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. புக்காக நம்ம கொடுத்தாலும் எல்லாருக்கும் பிடிஎஃபும் கொடுத்துருப்போம். சரிங்களா, அதில் எந்த ஒரு இதில் நிறைய பேர் வந்து பிடிஎஃபாக கொடுக்காம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பிடிஎஃபும் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை புக்காக போட்டாலும் பிடிஎஃபும் கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு பிடிஎஃப் மட்டும் தான் கொடுக்க முடியுது. ஏன்னா புக்காக கொடுக்க முடியல. காரணம் வந்து என்னன்னா டைமும் கம்மியாக இருக்குது. இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. நம்ம புக்காக ரெடி பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு 1 வீக் ஆச்சு எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும். ஒருவேளை எல்லாருமே நிறைய பேர் வாங்கலாம் அப்படின்னா அது பாதி ஸ்டாக் வந்து அப்படியே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் அதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு புக்காக வந்து பண்ணலை. பிடிஎஃப் உங்களை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.